ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். 12th முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி நிறைய கேள்விகள் வரிசையாக வந்து நிற்கும். அதில் மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக போகிறதா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக போகிறதா அப்படின்றது தான். ஸோ இந்த கேள்விக்கு நம்ம விடை தேடுவது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது உங்களுடைய ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம். ஃபியூச்சர் மட்டும் இல்லை, இதில் நிறைய மணியும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த டிசிஷனை கரெக்டாக எடுக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்காக தான் இந்த வீடியோவில் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 7 ரூல் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 ரெக்வஸ்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 2வது ரெக்வஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 3வது ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸில் வந்து டேட்டா ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா டிஎன்ஏ கவுன்சிலிங். சரிங்களா? இதில் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல பார்த்துலாம். உங்களுடைய கட் ஆஃப் மார்க் 180க்கும் மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடான காலேஜஸ், டாப் அட்டானமஸ் காலேஜஸான பிஹெச்ஜி, சிஐடி, எஸ்எஸ்என், சவிதா, தியாகராஜா, இந்த மாதிரியான சூப்பரான காலேஜ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மேற்கொண்டு உங்களுக்கு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸும் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அங்கே கம்மி. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் மெரிட் பேஸ்டு அட்மிஷன்லேயே நீங்கள் போயிடலாம். சரிங்களா? அடுத்தது, யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம் அப்படின்னா, இந்த 130லேருந்து 175 எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாம். சரி, இதை விட குறைவாக எடுத்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இதை விட குறைவாக எடுத்தால் என்னை கேட்டால் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். சரிங்களா? கட் ஆஃப் மார்க் 130க்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் இன்ஜினியரிங்கை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஏன் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இந்த மதிப்பெண்கள் எடுத்துருக்கக்கூடிய மாணவர்களில் சில மாணவர்கள் வந்து இப்படி சொல்லுவாங்க, எப்படின்னா இந்த காலேஜில் தான் நான் படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் எஸ்ஆர்எம்ல தான் படிக்கணும், இல்லை பிஎஸ்என்ஏ திண்டுக்கல்ல தான் படிக்கணும், இல்லை மெப்கோவில் தான் படிக்கணும், இல்லை சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இப்படி தான் படிக்கணும், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 2.5 லட்ச ரூபாலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் வரும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லேட்டர் ரவுண்ட்ஸில் கூட என்ன ஆகும், உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு மிக 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 முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெண்டு எப்படி மாறும்ன்றதை நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கவுன்சிலிங்க்கும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங்ல கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetricareerconnect.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுலேயே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியாக எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதில் ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பார்த்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதில் டிஎன்ஏ காலேஜ் படிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. இதில் உங்களுடைய கம்யூனிட்டியை நீங்கள் டைப் பண்ணுங்க. இப்போ பிசின்னு நான் கொடுக்குறேன். இதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்போ 155 போடுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 7 ரூலை பார்த்துலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதா இருந்தால் என்னென்ன காலேஜை எப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரூல் 1 அண்ட் பிரைமரி மட்டும் இல்லை, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். என்னன்னா நீங்கள் காலேஜுக்கு நேரடியாக வந்து போய் பார்க்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வெறும் வெப்சைட்டில் ஃபோட்டோஸ் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த கல்லூரிக்கு போயிட்டீங்கன்னா சும்மா ஏனோ தானு பார்த்துட்டு வராங்க. ஒரு 2 to 3 hours, 1 to 2 hours நீங்கள் அந்த காலேஜில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் ரூம், லேப்ஸ், லைப்ரரி, ஹாஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? எல்லா கல்லூரிலையுமே அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் தைரியமாக நீங்கள் போகலாம். சரிங்களா? சார் அட்மிஷனுக்காக வந்திருக்கேன், இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. சரியா? ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பேசுங்க. ஸ்டாஃப்ஸ்ட்ட கிடையாது, மாணவர்கள்ட்ட பேசுங்க. சரிங்களா? ஸோ ரியல் கொஸ்டின்ஸை கேளுங்க. டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, கிளாஸஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, சேலரி எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபுட்டு எப்படி இருக்குது, ரூல்ஸ் வந்து நமக்கு செட் ஆகுமா? சரிங்களா? ஸோ யாராவது மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியில் ஏண்டா சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்களா, இப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் எல்லாரும் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து
100க்கு 50% மாணவர்கள் கண்டிப்பாக இதுக்கு நல்ல பதில் சொல்லுவாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ரூல் நம்பர் 3, அதாவது கேம்பஸ் வந்து கிளீனாக இருக்கா, கல்ச்சரலாக இருக்கா, டாய்லெட்ஸ்லாம் எப்படி இருக்குது, காரிடார்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹாஸ்டல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரிங்களா? இது எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா அங்கே மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குன்றது அர்த்தம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? டர்ட்டி கேம்பஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்றதை நீங்கள் இதுலேருந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரூல் நம்பர் 4, அங்கே இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இண்டஸ்ட்ரி டைப்ஸ் இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜாக இருந்தால் ஏஐஆர் இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், ஐஓடியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து லேப்ஸ் வச்சுருப்பாங்க, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கும். டிசிஎஸ், ஜோஹோ, போஸ்க், சீமென்ஸ், ஈவன் ஆப்பிள், இன்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை அந்த கல்லூரி நடத்துவாங்க. இதை நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ரூல் நம்பர் 5, ஒரு பெரிய நேம், ஒரு கல்லூரிக்கு வந்து பயங்கரமான நேம் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்து ஏமாந்துறாங்க. சரிங்களா? ஸோ இன்னும் நிறைய கல்லூரிகள், சில கல்லூரிகளில் நிறைய கல்லூரிகள் தங்களது பழைய பேரை வச்சு ஓடிட்டு இருக்காங்க, இன்னும் அவுடேட்டடான லேப்ஸ், ஃபேக்கல்டிஸ்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இருக்க குவாலிட்டி தான் அதோட ரெப்புடேஷனோட முக்கியம். சரிங்களா? ரூல் நம்பர் 6, எப்படி அப்டேட்டடாக இருக்காங்கன்றத பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் சிலபஸாக இருக்கட்டும், லேப்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க கல்ச்சராக இருக்கட்டும், இல்லை ஈவெண்ட்ஸ் அவங்க நடத்துறதா இருக்கட்டும், இல்லை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக இருக்கட்டும், எப்படி அப்டேட்டடாக இருக்காங்கன்னு பாருங்கள். லேட்டஸ்ட் மெஷின்ஸ், சாஃப்ட்வேர்லாம் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? ரிசர்ச் ஓரியன்டாக அந்த கல்லூரியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். ஏன்னா அப்படி ரிசர்ச் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டெப்த் ஆஃப் நாலேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சிலபஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியான ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். சரிங்களா? ரூல் நம்பர் 7, ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னதான் ஒரு சிலபஸ் வந்து பக்காவாக ஃப்ரேம் பண்ண கூட அதை நடத்தக்கூடிய ஃபேக்கல்டிஸ் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சிலபஸ்க்கு உண்டான உண்மையான வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ப்ரொஃபஸர்ஸ் எப்படி கிளாஸ் இருக்காங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வச்சிங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான நல்ல பிரான்ச்சஸ் 2026 30க்குள்ளே நீங்கள் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஹை டிமாண்டில் இருக்கக்கூடியது. இரண்டாவதாக இருக்கக்கூடியது இசிஇ. ஏன் இரண்டாவது இசிஇ வச்சுருக்கீங்க அப்படின்னா 5G, IoT, சிப்ஸ் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அடுத்த ஸ்டெப்புக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான கோர்ஸ். அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐடிஎஸ் இருக்கலாம், இல்லை ஏஐடிசியை நீங்கள் தனியாக படிக்கலாம். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், சில காலேஜஸில் ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதெல்லாம் நல்லா படிக்கலாம். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்னுமே வந்து வாண்டட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் 2028க்கு மேலே வந்து இந்த கோர் பிரான்ச்சஸான மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கலுக்கு வந்து நல்லாவே டிமாண்ட் இருக்குன்றாங்க. ஸோ இதையும் கூட நீங்கள் ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பாருங்கள். ஸோ முதல்ல ஒரு ஃபைனல் நோட் கொடுத்துறேன். முதல்ல ஒரு 10 ட்ரீம் காலேஜஸும் உங்களுக்கு தேவையான பிரான்ச்சஸும் எடுத்துக்கோங்க. அதில் குறைஞ்சது ஒரு 5லேருந்து 7 காலேஜஸாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் போய் பாருங்கள். நம்ம சொன்ன எல்லா ரூல்ஸ்க்கும் அடாப்ட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உடனடியாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் மற்ற விஷயங்களை நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வில்லேஜ் சிக்கன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.